தேவனுக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலே நீதிமானுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்றத வேத ஆதாரத்தோடு நான் உங்க மத்தியில பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீதிமான் நம்ம ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது, அவன் நீதிமானா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் ஒரு நீதிமானாய் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆபேல் ஒரு நீதிமானாய் இருக்கிறதை பார்க்கிறோம். இப்படி யோபு குறித்து கூட நமக்கு தெரியும். யோபு உத்தமம், நீதிமானாய், சன்மார்க்கனாய் வாழ்ந்து வந்தான் என்று நம்ம வேதத்துல வாசிப்போம். இவர்கள் எல்லாருமே தேவனால ஏற்படுத்தப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள். அப்ப நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா, சபைக்கு வருகிறோம் என்றால், பாடுகிறோம், துதிக்கிறோம், பைபிளை படிக்கிறோம்னா, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதுல சந்தேகமே இல்ல. அல்லேலூயா சொல்லுவோமா? யோவான் 1:12 அப்படிதான் சொல்லுகிறது. என்ன அந்த வார்த்தை சொல்லுகிறது? அன்றியும் தேவனில் விசுவாசமா இருக்கிறவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, விசுவாசத்தீங்கன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்மை வேதம் அழைக்கிறது. அதை சொல்லுவோமா? அப்போ இந்த உலகத்துல தேவன் உங்களை என்னை ஏன் பிரதான படைத்ததின் நோக்கம் என்னவென்றால், நம்ம நீதிமானாய் வாழணும் என்பதற்காக தான். கையில வைத்து ஒரு அலைவே சொல்லுவோமா? அப்போ இன்னைக்கு நீதிமானாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார். பூமி எங்கும் அவர் கண்கள் உலாவிக் கொண்டே இருக்கிறார். நீதிமான் யாருன்னா இருப்பாங்களா? பாவம் செய்யாதவன் யாருன்னா இருப்பாங்களா? பரிசுத்தம் உள்ளவன் யாருன்னா இருப்பாங்களா? இப்படிப்பட்டவர்கள் திறப்புல நின்று ஜெபிக்கும் போது அது வல்லமையா இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் தான் ஜெபிக்கும் போது, ஆண்டுடைய ஊழியத்தை செய்யும் போது எழுப்புதலை காண முடியும். அலையிலே சொல்லுவோமா? பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நீதிமானுக்கு இந்த உலகத்துல வாழ்கிற இந்த பூமியில நமக்கு என்னென்ன நன்மைகள், ஆசீர்வாதங்கள் நீதிமானாய் காணப்படும் போது கிடைக்கிறது என்பதை நாம் வேகமாக நம் வசனத்துக்கு நேராக கடந்து போகலாம். நீதிமான் யார் அப்படின்னா, பிறருக்கு தீமை செய்யாதவன் நீதிமான். சொல்லுவோமா? 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல், வேகமா எடுத்துக்கங்க பைபிள, அப்படியே நான் சொல்ல அப்படியே வாசிட்டே இருங்க. 1 சாமுவேல் 24:17ஆம் வசனம். தாவீதை நோக்கி சவுல் சொல்றாரு, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் நீதிமானாய் இருப்போமே ஆனால், பிறர் நமக்கு தீமை செய்தாலும் நாம் பதிலுக்கு தீமை செய்யாதவர்கள் தான் நீதிமான்கள். சொல்லுவோமா? அவங்க நம்மள பழி வாங்குறாங்க, அவங்க நமக்கு நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கெடுக்கிறாங்க, தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பதிலுக்கு பதில் செய்வது நீதிக்குரிய காரியம் அல்ல. சொல்லுவோமா? அப்போ இங்க சவுல் சொல்றாரு, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். நம்மளை பார்த்து சொல்லணும், இவன் நீதிமான். ஆனா என்ன சொல்றது உலகம் நம்மளை பார்த்து சில நேரங்கள்ல, ஐயோ இவங்களா பயங்கரமா வாய் பேசுவாங்களே, ஐயோ இவங்களா வாயத்தை வந்தா நிப்பாட்டவே மாட்டாங்களே, ஐயோ இவங்களா அப்படியே இங்கிலீஷா பேசி தள்ளுவாங்களே அப்படியெல்லாம் இன்னைக்கு சில பேரை சொல்றாங்க. ஆனா தாவீதை பார்த்து சவுல் சொல்றாரு, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். நான் உனக்கு தீமை செஞ்சேன், ஆனா நீ என்ன பண்ணல, தீமை எனக்கு செய்யல, நன்மை செய்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? உலகத்தாருக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம், நம்ம நீதியை செய்யணும், நம்ம தீமைக்கு பதில் நன்மையை செய்யணும். அவங்க நம்மளை பார்க்கும் போது, ஐயோ நம்ம இவங்களுக்கு தீமை தானே செஞ்சோம், ஆனா இவங்க நமக்கு நன்மையை செய்யறாங்களே, அங்கதான் தேவநாம நம்ம மூலமா மகிமைப்படணும். அங்கதான் நம்ம சாட்சியா வாழணும். நம்ம ஸ்கூல்ல ஒர்க் பண்ண
இருந்தாலும் சரி, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் சரி, காலேஜ்ல இருந்தாலும் சரி, வேலை செய்யற இடத்துல எல்லாவற்றிலும் நம்ம நீதியாய் நீதிமானாய் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பணம் 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 சொல்லி பணத்துக்காக நீதியை அநீதியாக்கி வாழ்கிற மக்கள் அநேகர். சங்கீதம் 34 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீதிமான் என்ன நடக்கும்? அவனுக்கு கிடைக்கிற ஒரு blessing பாருங்களா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கு. நல்லா கவனிங்க. துன்மார்க்கர் மேல ஆண்டவர் பார்க்கிறாரோ இல்லையோ, நீதியா யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்க மேல ஒரு கண்கள் எப்பவுமே வாஷ் பண்ணிட்டே இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப அங்க கவனிக்கிறோம், நீதிமான்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்களா, கர்த்தருடைய கண்களும் அவருடைய செவிகளும் அவர்கள் மேல் நோக்கமா இருக்குமா? அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. கவனிங்க. பாவம் செய்யும் போது ஒரு மனுஷனுக்கு இன்பமாக இருக்கும். ஆனால் அந்த பாவத்தை செய்த பிறகு அவன் மனசாட்சி அவனை கொன்றுவிடும். அவனுக்கு நிம்மதியே இருக்காது. அவங்க ஜெபம் பண்றதெல்லாம் சேருமா, போய் மேல போமான்னு சந்தேகம் தான். ஆனா பாவம் செய்யாதவங்க, பரிசுத்தமா இருக்கிறவங்க, நீதி வழியில நடக்கிறவங்க, நீதியாய் வாழ்றவங்க செய்யற ஜெபம் கர்த்தர் கேட்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும்னா நம்ம நீதியா இருக்கணும். நம்முடைய கண்கள் நீதியா பார்க்கணும். இன்னைக்கு ஒரு போன் போதும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அழிச்சு நரகத்துக்கு தள்ளிட்டு போறதுக்கு. ஒரே ஒரு போன் போதும். இருக்கிற இடத்துலயே எல்லாமே அதுல என்ன பண்ணிடலாம், பார்த்துக்கலாம். ஆனால் அது ஒரு மாயை என்பது மனுஷன் அறியாமல் இருக்கிறார். அது தன்னுடைய சரீரத்தை கெடுத்து போடும், தன்னுடைய நிம்மதியை கெடுத்து போடும், தன்னுடைய வாழ்க்கையை அழித்து போடும், நரகத்துக்கு நேராய் கொண்டு போகும் என்பதை அறியாமல் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்கிறது, அவருடைய ஜெபங்கள், அவருடைய பாடல்கள், அவருடைய மேல கர்த்தர் நோக்கமா இருக்க முடியாது. பாவத்தை செய்கிறவர்கள் மேல பாருங்க, வேத வசனத்தை கேளாதவருடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பார். ஒருத்தர் தான் வந்து பைபிள் படிக்காங்க, மீதி எல்லாம் சர்ச்சுக்கு போறது கிடையாது, பைபிளும் படிக்கிறது கிடையாது, ஜெபம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஜெபம் பண்ண சொன்னாங்கன்னா அப்படியே திருடு முழிக்கிறாங்க, திருட மாட்டின மாதிரி அப்படியே பயப்படுறாங்க. ஆனா அதுதான் நீதியின் காரியம், அதுதான் நல்ல காரியம் என்று வேதம் சொல்லுது. தேவனோட ஒருத்தர் பேசுறாங்க, அதை விட இந்த உலகத்துல ஒரு நல்ல காரியம் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு நடிகர் நடிகைகளை பின்னாடி ஃபாலோ பண்ணுவாங்க, பார்ப்பாங்க, பேசுவாங்க, அரசியல்வாதிகளை விஐபிகளை தேடி போவாங்க, வருவாங்க. ஆனா தேவனை, தன்னை உருவாக்கின, தன்னை நடத்துகிற, தன்னை ஆசீர்வதிக்கிற தேவனை மறந்து போய் அவன் வாழ்க்கையில ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆகவே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படணும்னா நம்ம நீதிமான்களா இருக்கணும். அல்லேலூயா. அடுத்தது, நீதிமானுடைய சந்ததி எப்படி இருக்கும் வாசிக்கலாமே. சங்கீதம் 37:27. சங்கீதம் 37:25. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. கைத்தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்கள். நான் நல்லா புரியுற மாதிரியே சொல்றேன். நீங்க LIC பாலிசில சேரலனாலும் பரவாயில்ல, இல்ல ஏதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க பேங்க்ல சேவ் பண்ணலாம்னாலும் பரவாயில்ல, போஸ்ட் ஆபீஸ்ல சேவ் பண்ணலாம்னாலும் பரவாயில்ல, நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும்னு எதெல்லாம் இருக்க போனா சேவ்னாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க நீதிமானா மட்டும் இருந்துட்டீங்கன்னா உங்க சந்ததி கடைசி வரைக்கும் ஒரு நாளும் ஒருவேளை சாப்பாடுக்காக நாங்க பிச்சை எடுக்கிற மாதிரி கர்த்தர் விடவே மாட்டார் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு நிறைய பேர் இப்ப பாருங்க, நம்ம பிள்ளைங்களா நல்லா பரிசுத்தமா, நல்லவர்களா, நீதிமான்களா, நல்ல கெட்ட காரியத்தை செய்யவே கூடாதுன்னு பெற்றோர்கள் விரும்புவாங்க. ஆனா பெற்றோர்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்களான்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைங்க நல்லா பெர்ஃபெக்ட்டா, பரிசுத்தமா, நல்லா கர்த்தரா நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, இந்த பிள்ளைங்க உங்ககிட்ட கொடுக்குற நீ என்ன வேணாலும் பண்ணி அவனை சரிப்படுத்தினா போதும். ஆனா அவங்க அப்பா அம்மா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அது என்ன சொல்லுவாங்க, இன்ஸ்டாகிராம்ல
ஷார்ட் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இன்ஸ்டாகிராம்ல தேவையில்லாத சினிமா பாடலுக்கு, தேவையில்லாத கதைகளுக்கு ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? அப்பா அம்மா நீதிமானா இருந்தாதான் பிள்ளைங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், பாக்கியம் கிடைக்கும். நம்ம ஜெபம் பண்ணாதான் பிள்ளைங்க நம்மள பார்த்து ஜெபிப்பாங்க. நம்ம பைபிள் படிச்சாதான் பிள்ளைங்க பைபிள் படிக்க ஆரம்பிப்பாங்க. நம்மளே சரியில்லைன்னா கேள்வி கேட்டு நம்மளே நிம்மதி இல்லாத ஆக்கிடுவாங்க. இப்ப இருக்கிற காலம் அதுக்கு நான் சொல்றதுக்கு அதிகமாவே இருக்கு. பெற்றோரை விட பிள்ளைங்க அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம சந்ததி ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீதிமானாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமான் யார் தெரியுமா? நம்ம சங்கீதம் 64 10ஆம் வசனம். சங்கீதம் 64 10ஆம் வசனம். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். கவனிங்க, யாரை நம்புவாங்க? சேட்டுக்காரர்களை நம்புவாங்க. எழுதிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நமக்கு அழகுக்கான சேட்டுக்காரனை நம்புனா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மேனேஜரை நம்புனா, பக்கத்து வீட்டுக்காரனை நம்புனா, எதிர் வீட்டுக்காரன் நமக்கு உதவி வருவான் அப்படின்னு நம்புனா, அப்படி எழுதிருந்தா எவ்வளோ நமக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். ஆனா வசனம் சொல்லுது, நீதிமான் கர்த்தரை மட்டும்தான் நம்புவான். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவைகள் வேணுமோ முதல்ல அவங்க மனுஷங்களை தேடி ஓடக்கூடாது. அந்த பழக்கத்தை நம்ம வச்சுக்கவே கூடாது. அது தேவனுடைய பிள்ளைங்க கண்டிப்பா வசனம் சொல்லுது. நீ எரேமியா 17ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன். மனுஷனை நம்ம நம்பி போனோம்னா வாழ்க்கையில சாபம் வந்துடும். நிறைய பேர் தெரியாம அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கஷ்டம், பாடு, பிரச்சனை, உபத்திரம், வியாதி எது வேணாலும் வரட்டுமே, முதல்ல கர்த்தரை தேடுகிற அந்த நல்ல பழக்கத்தை நம்ம உருவாக்கிக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தை தேடுறது, கர்த்தருடைய வசனத்தை தேடுறது, இதெல்லாம் ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறாரு? ஏன் இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறார்? அப்படியெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கிறதே கிடையாது. என்ன வந்தாலும் பணத்தை வச்சு சரி பண்ணிடலாம் தானே அந்த புத்தி தான் வருதே தவிர, கர்த்தர் என்ன செய்ய போகிறார் இது நிமித்தமா கர்த்தரிடத்துல நம்ம போய் கேட்கணும். சில பேர் பாருங்க பயப்படுவாங்க, நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது, கெட்ட கெட்ட சொப்பனம், அசுத்த ஆவிகள் அவங்களை மிரட்டுது. இன்னும் சில பேரு அவங்க அவிசுவாசமாவே இருந்துட்டே இருப்பாங்க. எனக்கு ஏதோ வலிச்சுட்டே இருக்குது, என்ன ஆக போகுதுன்னு தெரியல, சீக்கிரமா செத்துருவானோ, அந்த பயம் எல்லாம் இருக்குது. அப்போ பாருங்க, கர்த்தர் மேல நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா இதெல்லாம் வந்துட்டே இருக்கும். தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத எண்ணங்கள்லாம் நம்மளை பயமுறுத்திட்டே இருக்கும். ஒருத்தன் ஏதாவது நம்மள பயமுறுத்திட்டாங்கன்னா அந்த பயத்திலேயே 2-3 ஆயுசு நாட்கள் கம்மியாயிடும் போல, அப்படியெல்லாம் பயப்படுறாங்க. நம்ம தொழிலுக்கு ஏதாவது மந்திரம் பட்டாங்களோ, நான் என் வாழ்க்கைய சூன்யமாயிச்சே, நான் எதை ஜெபம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் வெற்றியை பெற முடியலையே, உயர்வடைய முடியலையே அப்படின்னு கவலைப்படுவாங்க. காரணம் என்ன? கர்த்தர் மேல அவங்களுக்கு நம்பிக்கை. நல்ல பாட்டு, இந்த பாடு நல்லா இருந்தது, போர்ல தான் பார்த்தேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்திருக்கு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நம்ம வாழ்க்கை தள்ளாடக்கூடாதுன்னா கர்த்தர் மேல நம்ம பார்த்த வைக்கணும். அல்லேலூயா. நிறைய பேருடைய நிலைமை என்னன்னா, வரும்போதே ஒரு 10 கிலோ பாரத்தோட வருது, போகும்போது மறக்காம இங்க வைக்காம கட்ட சமத்துல வைக்காம திரும்பி கொண்டு போறது. இதே ஒரு 360 நாட்களும் நடக்கும் சில பேருக்கு. அல்லேலூயா. ஆனா பாருங்க, கர்த்தர் மேல நம்முடைய நம்பிக்கை இருக்கணும். நமக்கு புருஷன் நமக்கு சம்பாதிச்சு கொடுத்தாலும் அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொல்லி கர்த்தரை நம்பணும். பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்களா, கல்வியில சேர்றாங்களா, பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போறாங்களா, அவங்க பிசினஸ் உயர்த்தப்படுதா, கர்த்தர் தான் அது காரணம் அப்படின்னு கர்த்தரை நம்பணும். நான் நல்ல சுகத்தோட இருக்கிறேன்னா பெரிய ஆசீர்வாதம் தான் தெரியுமா கிறிஸ்தவர்களுக்கு. ஆண்டவரால மட்டும்தான் அதெல்லாம் செய்ய முடியும். வேற எந்த ஜாதி, வேற எந்த காட்டில் நம்மளுக்கு அதெல்லாம் நடக்காது. என்ன தெரியுமா? அது நீ நல்லா ஆண்டவருடைய பாதையில நீதியா நம்ம செம்மையா பரிசுத்தமா ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு நம்ம தவறாம கரெக்டா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஹாஸ்பிட்டல் என்ற பேரே நம்ம மைண்ட்லயே வராது, டாக்டர்ன்ற வார்த்தையே நம்ம வாயில வராது. இயேசு மட்டும்தான் டாக்டர்னு பேசுவோமே தவிர, தேவையில்லாத அடிக்கடி கிளினிக்கு ஊசியை குத்திக்கிட்டு மாத்திரையை போட்டுக்கிட்டு அதெல்லாம் கொடுமை, வேதனை, சாபம், கஷ்டமா இருக்கு. அப்ப பாருங்க, கர்த்தர் மேல நம்ம
வார்த்தை சொன்ன கர்த்தர் நிச்சயமா பாதுகாப்பார். அவர் சொன்ன வார்த்தைகளும் உண்மை. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பாய். அடுத்தது நீதிமானுடைய blessing எப்படி இருக்கும்? சங்கீதம் 92:12 நீதிமான நம்ம இருந்துட்டோம்னா நமக்கு கிடைக்கிற blessing ஆசை. நீதிமான் பனையை போல செழித்து கேதுருவை போல வளரும். செழிப்பு ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்களேன். கொலைகாரன் நல்லா சுத்தலாம், நல்லா இருக்கலாம். லஞ்சம் வாங்குறோம் நல்லா கோடீஸ்வரன் தான் இருக்கான். இன்னைக்கு நம்ம வாழ்ற பகுதி, நம்ம உலகத்தை சுத்தி நம்ம இதுதான் நடந்துட்டு இருக்கு. லஞ்சம் வாங்குறவங்க மாடி மேல மாடி கட்டுறோம். அநியாயம் பண்றவன், கொலை செய்யறவன், அக்கிரமம் பண்றவன், ரவுடிசம் பண்றவன், மற்றவங்களை ஏமாத்தி பழப்பு நடத்துகிறவன் அதான் ஜாலியா ஊரை சுத்தி உலகத்தை சுத்திட்டு இருக்கிறான். ஆனா நீதிமான்கள் என்று சொல்லுகிற, பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிற, ஏன் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற, விசுவாசிகள் என்று சொல்லுகிற அநேகருடைய வாழ்க்கையில, அவங்க வாழ்க்கையில அதே பழைய வீடுதான், பழைய வாடகை தான், பழைய சாப்பாடு தான், பழைய ட்ரெஸ் தான், பழைய புலம்பல் தான், பழைய ஒரு காரியங்கள் தான், பழைய குறைகள் தான். ஏன் அப்படின்னா நம்ம வந்து நீதிமானாய் வாழ்றதுக்கோ அல்லது நீதியின் பாதையில நம்ம விருப்பப்படுறதுக்கோ ஒரு நிறைய பேருக்கு விருப்பம் இல்ல. ஏதோ கர்த்தர் ஆசீர்வதிச்சா போதுங்க, ஏதோ ஆண்டவரை நம்பி வரங்க, ஏதோ சர்ச்சுக்கு வரங்க, ஏதோ துதிக்க சொல்றாங்க, ஏதோ பாட சொல்றாங்க, ஏதோ பைபிள் படிக்க சொல்றாங்க, ஏதோ 3 வேளை சோறு கிடைக்குது, ஏதோ வேலை கிடைச்சிருக்கு, ஏதோ வாடகை கட்டினா ஓடுது என் வாழ்க்கை அப்படின்றதுக்கு தான் நிறைய பேர் வாழ்க்கை அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீதிமான் பனையை போல செழிப்பான். சபைக்கு வர்றோம்னா நம்ம அப்படியே தரித்திரமாவே இருந்தா யாருக்கு பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? நம்ம ஆசீர்வாதமா இருந்து இன்னும் சில பேர் ஆண்டவருக்குள்ள நடத்தி அவங்களுக்கு நன்மை செஞ்சு, இதுதான் அந்த ஐஸ்வர்யவான் லாசருக்கு அதுல நடக்குது. ஐஸ்வர்யவான் நன்மை செய்யல, அதனாலதான் அவனுக்கு அந்த பரதேசி கிடைக்கல. ஆனா லாசரு கஷ்டப்பட்ட நிலைமை இருந்தாலும் நீதியா இருந்த, அவர் எந்த குறுக்கு வழியில போல, ஏமாத்தல, அநீதி பண்ணல, அதனாலதான் அவருக்கு பரதேசி கிடைக்கிறது. அல்லேலூயா. கவனிங்க, நம்ம செழிப்பா இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 112:6 நீதிமான் எப்படிப்பட்டவன்? அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி. அமெரிக்கால பில் கிரஹாம் என்று சொல்லுகிறதான ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் வாழ்ந்து சில ஆண்டுகளுக்கு முன்பதாக மரித்து போனார். அவருடைய பேரு இன்றைக்கு வரைக்கும் அமெரிக்கால பேசப்படும். ஆபிரகாம் லிங்கன் மரித்து பல வருடங்கள் ஆகிறது. இன்றைக்கு வரைக்கும் அவருடைய பேரு பேசப்படுகிறது. நம்முடைய டேவிட், இஸ்ரவேல் தேசத்துல அந்த டேவிட் கிங், அந்த மலை பாருங்க, தாவீதுடைய பேர் இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகிறது. நீதிமானுடைய கீர்த்தி நித்திய கீர்த்தி, அவருடைய பேர் ஒழியாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க, துன்மார்க்கனுடைய பேர்ல அழிஞ்சு போயிடும். ஆனா நீங்களும் நானும் நீதிமானா இருந்தீங்கன்னா நம்முடைய பேர் நித்திய கீர்த்தி உள்ளதாய் இருக்கும். அல்லேலூயா. அடுத்தது நீதிமான்கள் சபையில என்ன செய்வாங்க? சங்கீதம் 140:13 நீதிமான்கள் சபைக்கு வந்தா கவனிங்க, நீதிமான்கள் ஆலயத்துல வரும்போது, வீட்டுல இருக்கும் போது எங்குமே அவருடைய நாமத்தை என்ன பண்ணுவாங்களா? துதிப்பார்கள். பாருங்க, தேவனுடைய சமூகத்துல வாசம் பண்ணுவாங்க, துதிப்பார்கள். அப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா துதிக்கவே மாட்டாங்க, வாயை திறக்கவே மாட்டாங்க. நான் வந்து நேபாள் தேசத்துக்கு நான் ஒரு வாட்டி என்ன கூட்டு போயிருந்தாங்க ஊழியத்துக்காக. நான் ஒரு மாசம் அங்க தங்கியிருந்தேன். அப்போ அங்க எல்லா சபைகளுக்கெல்லாம் நான் வந்து ஊழியம் செய்யும் போது நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரே ஒரு விஷயம், அது இந்தியாவில் நான் பார்க்கவே இல்லை. நான் வந்து வட இந்திய ஊழியங்களை கூட போன மே மாதத்துல நாங்க ஒரு வாரமாக மிஷனரி ஊழியமாக நாங்க ஒரு 20 பேரை என்னுடைய சார்பாக நான் கூட்டு போயிட்டு
அங்க உள்ள வட இந்திய மக்களுக்கு பைபிள் கொடுத்து 3 நாள் கன்வென்ஷன்ல நடத்த கர்த்தர் கிருபை செஞ்சார். இந்த மாதிரி பல இடங்கள்ல நாங்க பெங்களூர், ஹைதராபாத், இந்த மாதிரி தமிழ்நாட்டுல பல இடங்களுக்கு போறோம். எங்கேயுமே நான் அந்த மாதிரி பார்க்கல. ஆனா நேபாள் தேசத்துல நான் அதை பார்த்தேன். அந்த ஆராதனை அங்கெல்லாம் சாட்டர்டே தான். அதெல்லாம் அந்த கம்யூனிஸ்ட் நாடுன்னுவாங்க. சில சைனா எல்லாம் பாத்தீங்கன்னா சாட்டர்டே தான் ஓய்வு நாள், கர்த்தரை ஆராதிப்பாங்க. துபாயில எல்லாம் வெள்ளிக்கிழமை தான், நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. அந்த மாதிரி அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை. அப்ப சாட்டர்டே வந்து அந்த ஆறாவது நேரத்துல நான் எல்லா சபைகளும் போயிட்டேன். நான் அங்க இருக்கிற முக்காவாசி ஒரு சபைகளுக்கு நான் போயிட்டு 1 மாசம் தங்கிருந்தனால எல்லா சபையிலும் ஒரே மாதிரி ஒரு காரியம் நடந்தது. என்னன்னா, அந்த முன்பதாக நிற்கிறதான அந்த ஊழியக்காரர் நீங்க கையை தட்டுன்னு சொல்லவே இல்லை, நீங்க வாயை திறந்து பாடுன்னு சொல்லவே இல்லை. அவங்களே எல்லாருமே முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு எல்லாரும் ஒரு மனமா கை தட்டாங்க, ஒரு மனமா வாய் திறந்து பாடுறாங்க. ஆனா இந்தியாவில் இதெல்லாம் பார்க்கவே முடியாது. 100 பேர்ல 10 பேர் கை தட்டுறதே அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. அபூர்வமா இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீதிமான்கள் கர்த்தருடைய சபையில கர்த்தரை துதிப்பார்கள். அல்லேலூயா. அப்ப அவங்க பாடுவாங்க, துதிப்பாங்க, ஜெபிப்பாங்க. வாயை சும்மா வச்சுக்கிறதுக்கு ஈஜிப்ட்ல ஒருத்தர் நிப்பாரு பாருங்க, என்ட்ரன்ஸ்லயே. அந்த மாதிரி வேலைக்கு போனா கூட பணம் கிடைக்கும். ஆனா சும்மா இருக்கிறதுனால ஒன்னும் கிடைக்க போறது கிடையாது. வசனம் சொல்லுவது, வாயை விரிவார் அதை நான் நன்மையால் நிரப்புவேன், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லு. கேட்டாதான் அவனுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்த ஒரு வார்த்தை நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமானுடைய லைஃப் எப்படி இருக்கும்? நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் கொடுக்கும். பட்ட பகல் வெளிச்சம் போல ஒரு வாழ்க்கை நீதிமானுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. நிறைய பேர் ஏன் ஜெபம் பண்ண மாட்டாங்கன்னா, முன்பதாக வந்து நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன். அதுல ஒரு காரியத்தை நான் கண்டுபிடிச்சேன். அவங்க நிறைய பாவத்தை செய்யணுமா, ஐயோ நான் பாவி, நான் வந்து என்ன அடிச்சிருவாரு, நான் பாவியா வந்து ஜெபம் பண்ணா எனக்கு ஏதாவது ஆகுமோன்ற ஒரு பயம் சில நேரங்கள்ல அவங்க இருதயத்துல அப்படி இருக்குனால தடுப்பதோ நம்ம தெரியல, பயப்படுறாங்க. ஆனா நீதிமான் பட்ட பகலை வெளிச்சத்தை போல, துன்மார்க்கம் தான் இருள விரும்புவான், பாவம் செய்யறவன் தான் இருட்ட விரும்புவான். ஏன்னா யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா நீதிமான் இருட்ட என்ன பண்ண மாட்டான், விரும்ப மாட்டாங்க. அவங்க எப்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பாங்க. அவங்க எப்பவுமே அப்படியே கெத்தா கம்பீரமா நடப்பாங்க. அவங்க எதை குறிச்சு கவலைப்பட மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. ஏன்? அவங்க பாவம் செய்யவே இல்லையே. அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, தைரியமா இருப்பாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது அதே போல அசைக்கப்படுதல் பார்த்துட்டோம். அடுத்தது இந்த வார்த்தை கேட்டா நமக்கு சில பேருக்கு சிரிப்பா இருக்கும். ஆனா அதை கூட கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். நீதிமான் என்ன தெரியுமா செய்வாங்க? வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12:10 வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழிகள், நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான். எங்க வீட்டாண்ட நான் வந்து பார்ப்பேன், நாயை கலருக்கு கடிப்பாங்க, பூனையை காலில் எட்டி ஒலிப்பாங்க. சில மிருகங்கள் எல்லாம் வந்து மனுஷன் என்ன பண்ணுவான், கொடூரமா தாக்குவான். வசனம் சொல்லுது, நீதிமான் தன் மிருக ஜீவன்களை நீங்க அடிச்சீங்கன்னா நீங்க நீதிமான் அதான மாத்தி வாசித்தா அதான அர்த்தம். அப்போ மிருக ஜீவன்களை நம்ம துன்புறுத்த கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். நான் வந்து வண்டலூர் வந்து வரல, அதெல்லாம் சொல்லிட்டு போறேன், வசனத்தை சொல்லிட்டு போறேன். அல்லேலூயா. ஒரு ஊர் பக்கத்துல தான் இருக்கு. அப்போ நீதிமான் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறார். அது சொல்லுவாங்கல்ல, உதவி செய்றீங்க இல்லையோ உபத்திரவம் கொடுக்காது, மனுஷங்களுக்கு கூட உபத்திரம் கொடுக்காது, சீண்டி விட்டு வேடிக்கை பார்க்க கூடாது. சில பேர் தந்திரமா என்ன பண்ணுவாங்க, ஒருத்தனை கோபப்படுத்தி அவன் பலவீனமாகணும், அவன் மைனஸ் ஆகணும்னு வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படுவான். இதெல்லாம் நீதிக்குரிய காரியம் கிடையாது. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் யுத்தம் செய்வார், பலிக்கு பலி வாங்குறது கர்த்தருக்குரியது அப்படின்னு நீங்க ஃப்ரீடமா விட்டுட்டு கர்த்தரை சோதனை பண்ணி நீதியா போயிட்டே இருங்க. என்றைக்கு தான் கர்த்தர் யுத்தம் செய்வார். அல்லேலூயா.
அடுத்தது முன்பதாகவே சொன்ன நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம். கர்த்தரி நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். கையில வைத்து ஒரு அழிலே சுகமா. நீதிமான் கர்த்தருடைய பலத்த துருகத்திற்குள்ள வந்துட்டாங்கன்னா சுகமா இருப்பாங்க. சொல்லுங்க வாய்ப்பு எப்படி இருப்பாங்களா? வியாதியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படல. சுகர் பேஷண்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படல. பிபியா இருக்கும். நம்ம சுகமா இருக்கணும்னா கர்த்தருடைய சேஃபான ஒரு அவருடைய ரத்த கோட்டைக்குள்ள வந்துடணும். சங்கீதம் 91 நமக்கு தெரிஞ்ச சம்பவம் வசனம். உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தாக்குவான். நிலையிலுள்ளாக நம்ம வந்துடணும். நீங்க நைட்ல தூங்குறதுக்கு முன்பதாக ஜெபம் பண்ணி தூங்கணும். ஆண்டவரே, இந்த காலையிலிருந்து என்னை இரவு வரைக்கும் சுகமாய் பாதுகாத்தீரே, நன்றி சொல்லி ஜெபம் பண்ணி தூங்கணும். இரவுல காக்க போகிறவரும் யார் தான்? ஆண்டவர் தான். காலையில எழுந்த உடனே நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்களே, புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறீங்களே, நன்றி சொல்லணும். இதெல்லாம் நம்ம சரியா கரெக்டா செய்யதான் கர்த்தர் நம்மளை பாதுகாத்துட்டே இருப்பார். வண்டி எடுக்கிறதுக்கு முன்பதாக சர்ன்னு ஸ்டார்ட் பண்ணி போயிடக்கூடாது. ஏசப்பா, உங்க ரத்த கோட்டைக்குள்ள மூடி கொள்ளுங்க, வாகனத்தை ரத்தத்துல மூடி கொள்ளுங்க, தடைகள் எல்லாம் உடைங்க, முன்பாய் நீங்க செல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். அப்படி பண்ணும்போதுதான் கர்த்தர் நம்ம சேஃபா பாதுகாப்பார். அல்லேலூயா. எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது, எத்தனை பேர் மரிச்சு போறாங்க. காரணம் என்ன? ஒரு மனுஷன் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள வரலன்னா இதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. அடுத்தது, நம்ம நீதிமானா மாத்துறவர் யாரு? சில பேர் நம்ம சில கிறிஸ்தவங்களாம் பார்க்கும்போது அப்படியே ஆளுக்கேற்ற மாதிரி நல்ல பேர் வாங்கிக்குவாங்க பேசி. அவங்க நினைச்சுக்குவாங்க இவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டா போதும், அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கினா போதும். ஆனா அவரை விட்டுருவாங்க. அதுதான் ஒரு வேதனை, அதுதான் ஒரு வேடிக்கை. இவங்க பாராட்டுவாங்க, அவங்க பாராட்டுவாங்கன்ற ஒரு மனுஷனுக்காக வாழ்ற ஒரு வாழ்க்கை வேஸ்ட். கர்த்தர் என்னை பார்க்கிறார். நான் எங்க மறைவா இருந்தாலும், இருட்டில் இருந்தாலும், எங்க இருந்தாலும் கர்த்தர் அதை கவனிக்கிறார் என்கிற ஒரு பாக்கியம், ஒரு எண்ணம், ஒரு நினைவு நமக்கு அந்த பயம் இருக்கும். அவங்கதான் நீதிமான். அல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, ஒரு சேஃப் நமக்கு அதுதான். அடுத்தது ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மனுஷன் நமக்காக ரத்தம் சிந்தல. மனுஷன் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. மனுஷன் நம்ம ரட்சிக்க முடியாது. வாசிங்க ரோமர் 8:33. பாருங்க, உங்களை என்னையும் யார் நீதிமானா மாத்துகிறவர்? நம்முடைய தேவன். அல்லேலூயா. அப்ப தேவன் நீதிமானா மாத்தணும்னா தேவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவனுடைய ஆராதனைகள், சபை ஆராதனைகள், நான் சில இடங்கள்ல நான் சொல்லுவேன். இன்னைக்கு சில வீடுகள்ல ஜெப கூட்டம்னா அப்படியே பயந்து திரிச்சு ஓடுறாங்க. ஐயோ வேண்டான்ற மாதிரி. இதெல்லாம் ஸ்டாப் ஆகுது காரணமே பிசாசுடைய தந்திரம் தான். நம்ம வீடுகள்ல திறக்கணும். வீடுகள்லாம் எதுக்கு திறக்கிறாங்க தெரியுமா? நிறைய பேரு இன்னைக்கு காலையில ஒரு பாஸ் என்னையா சீரியல் ஓடுது நிறைய பேர் அப்படின்னு எனக்கு தெரியல. கேட்டா சொல்றாரு, பாண்டியன் ஸ்டோர்னு ஒண்ணு ஓடுதான் சீரியல். சரணா ஸ்டோர் எல்லாம் போயிட்டு பாண்டியன் ஸ்டோரி இன்னும் நிறைய பேர்லாம் இருக்குது. ஒரு வீட்டுல தேவனுடைய சத்தம், தேவனுடைய பாடல்கள், ஜெபங்கள் ஒலிக்கப்படாம, கர்த்தருடைய வார்த்தைகள் ஒலிக்கப்படாம, சீரியல்களும் சினிமாவும் கிறிஸ்தவ வீடுகள்ல ஒலிக்கும் போது ஆண்டவர் எப்படி அங்க வாசம் பண்ணுவாரு? அப்புறம் எப்படி நம்ம ஜெபம் பண்ணா எப்படி கேட்பாரு? அப்புறம் எப்படி நமக்கு ஆசீர்வாதம் வரும்? அப்புறம் உலக பிரகார ஆசீர்வாதம் மட்டும்தான் வரும். தேவனுடைய ஆசீர்வாதம்ன்றது ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை அதனோட கூட்ட மாட்டார். அல்லேலூயா. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா நீதிமான் என்ன செய்வானா? ஸ்டார்ட் அப் போயிடுறேன். எபிரேயர் 10:38 சொல்லுகிறது, நீதிமான் என்ன செய்யணும்? கர்த்தரை விசுவாசிப்பான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்க பாருங்க, விசுவாசம் வர நாட்கள்ல எல்லாம் சில பேர் பாத்தீங்கன்னா விசுவாசம் குறைஞ்சிட்டே இருக்கு. பேர் மட்டும் விசுவாசிகள் மாறவே இல்லை. ஆனா விசுவாசம் பெருக மாட்டேங்குது. விசுவாசத்துல வல்லவனானான். யார் வல்லவனானான்? பக்கத்து வீட்டுக்காரா?
ஏதோ சொல்ற மாதிரி இது. அப்போ கவனிங்களா, யாரு கோலியாத்தை ஜெயிச்சது அப்படின்னு ஸ்கூல்ல ஒருத்தர், ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல ஒருத்தர் கேட்டார் உங்கள்கிட்ட. அதுல ஒரு புத்திசாலி பையன் என்ன பண்ணானா, ஏன்ச்சு அந்த சம்பவம் நடக்கும்போது நான் அங்க இல்ல சார் அப்படின்ட்டான். அந்த மாதிரி ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனாய் மாறி. அல்லேலூயா. உங்களுக்குள்ள எனக்குள்ள விசுவாசத்துல வல்லவர்களா மாறி. வீடு கட்டப்படலையா, ஆண்டவர் கட்டி முடிப்பார். பைக் இல்லையா, ஆண்டவர் பைக்கை கொடுப்பார். அந்த திருமண வாழ்க்கை தடையாக்க சரியா நடத்துவார். குழந்தை இல்லையா, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். வேலை இல்லையா, கர்த்தர் வேலையை கொடுப்பார். சந்தோஷம் இல்லையா, வியாதி இருக்க எல்லாத்தையும் கர்த்தர் சரி பண்ணுவார் என்கிற விசுவாசம் பெருகிட்டே இருக்கும். சபையில நான் ஆசைப்படுவேன் என்ன தெரியுங்களா, எப்படிப்பட்ட சபை சாட்சி தெரியுமா, நிறைய கேள்விப்படணும். நான் ஜெபிக்காம இருந்தேங்க, இப்ப பயங்கரமா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நான் முதல்ல கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவேங்க, இப்ப கர்த்தரை மட்டும் துதிக்கிற பாடல்கள் ஜெபங்கள் அந்த வார்த்தைகள் மட்டும்தான் வாயில வருது. நான் முதல்ல தேவனுக்கு விரோதமா பாவம் செய்தேங்க, ஆண்டவர் இன்னைக்கு நான் பரிசுத்தமா வாழ்றேங்க, நல்லா துதிக்கிறேன், நல்ல சத்தியத்தை படிக்கிறேன். இந்த மாதிரி சாட்சிகளை கேட்கும் போது கர்த்தரும் எவ்வளவு சந்தோஷப்படுவார். நிறைய சாட்சிகள் தீக்கடல் ஆரம்பிச்சு பஸ் ஸ்டாண்டு போய், கோயம்பேடு போய், மதுரை போய், எங்கெங்கயோ போயிட்டே இருக்கும். அது எழுதிட்டே இருக்கும். கர்த்தர் இதை கொடுத்தார், அதை கொடுத்தார். கடைசியில நமக்கு பரலோகத்தை கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அந்த பரலோகத்துக்காக தான் இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் நம்மளை சரிப்படுத்துறதுக்கு, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு சத்தியத்துல வளர்றதுக்கு, தேறினவர்களா நிறுத்துவதற்கு. இது ஏதோ சும்மா பாஸ்டர்ல அழைக்கிறார்கள், வேலை வெட்டில நினைச்சிடக்கூடாது. தேவ சமூகத்துல காத்திருப்பதுதான் நமக்கு பலன் கிடைக்கின்ற வேதம் சொல்லுது. காத்திருக்கிறவர்கள் தான் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க வசனம் சொல்லுது. சும்மா டிவி முன்னாடி பார்த்துருந்தா கண்ணும் சீக்கிரமா கெட்டுடும், போனை பார்த்துருந்தா கண்ணு சீக்கிரம் கெட்டுடும், அப்புறம் பிரயோஜனமே இல்லாத வாழ்க்கையா மாறிடும். அல்லேலூயா. அடுத்தது கவனிங்க, நீதிமான் யாக்கோபு 5:16 சொல்லுகிறது, நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதா இருக்கும். நீதிமான் என்ன செய்வாங்க, தூற்றி திரிய மாட்டாங்க, புலம்பிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, கஷ்டத்தையே சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க. சில பேர் சொல்லிட்டே இருப்பாங்க, போன போட்டு வேற பேசுவாங்க, அவங்க கஷ்டத்தை எல்லாம் எதிர்பார்த்து கேட்கணும்னு சொல்லிட்டு டெய்லி புலம்புவாங்க. என் வீட்டுக்காரர் கூட வாங்கி தர மாட்டாரு, என் வீட்டுக்காரர் சொந்தக்கார வீட்டுக்கு கூட்டு போக மாட்டாரு, என் வீட்டுக்காரர் ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி தர மாட்டாரு, என் பிள்ளைங்க கீழ்படியவும் மாட்டாங்க, அடங்காத பேய்களா இருக்கிறாங்க, இப்படி அப்படின்னு புலம்பி கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. வசனத்தை கேளுங்க, வசனத்தை பாருங்களா, புது பாட்டை பாடணுமா, கர்த்தருக்கு புது பாட்டை பாடணும். பழைய பாட்டெல்லாம் என்னது, புலம்புறது, முறுமுறுக்கிறது. சில பேர் சர்ச்சுக்கும் வருவாங்க, மாஸ்டர் பத்தி கூட சொல்லுவாங்க. சில பேர் சர்ச்சுக்கும் வருவாங்க, தேவல் மத்தவங்களை பத்தி குறை சொல்லிட்டே இருப்பாங்க, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. பிரியப்படவே மாட்டார் ஆண்டவர் இப்படிப்பட்டவங்க மேல. அப்ப குறை சொல்றதை நிறுத்தணும், ஆண்டவர் தான் பார்க்கணும், ஆண்டவர் தான் சரிப்படுத்த முடியும், ஆண்டவர் தான் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் என்பதை நம்ம விசுவாசிக்கணும், ஜெபிக்கணும். ஜெபிக்கிற வாழ்க்கை இருக்கா? எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. நமக்காக ஜெபிக்கணும், இரண்டாவது நம்ம குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, நம்முடைய தெருவுக்காக, பகுதிக்காக. அப்ப நீங்களும் இருக்கிற இடங்கள்ல தேசத்துக்காக, பகுதிக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, நீதிமான் ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. அடுத்தது முடிச்சு சங்கீதம் 118:15 சொல்லுகிறது, நீதிமானுடைய வீட்டுல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்குமா. அல்லேலூயா. சண்டை, சினிமா, அந்த இதெல்லாம் இருக்காதா, கர்த்தரை துதிக்கிற துதி, பாடல், மகிமை இருந்துட்டே இருக்குமா. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சதுதான், அதெல்லாம் புதுசாலாம் நான் சொல்லல. நீங்க தினமும் நீங்க சமையல் பண்ணும்போது, பெருக்கும் போது, துணி துவைக்கும் போது, நீங்க வீட்டுல கிறிஸ்தவ பாடல்களை ஒழிக்க விட்டுட்டே வேலை செய்யல, கேட்கிறீங்களே இல்லையோ, அதெல்லாம் டெய்லி ஓடிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்க, அது நிமித்தமாவே அந்த வீட்டுக்கு விரோதமாக செய்யப்படுகிற சத்துடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த தேவ பிரசன்னம் அந்த பாடல்கள் மூலமா, ஜெபங்கள் மூலமா, தேவ வார்த்தை ஒழிக்கிறது நிமித்தமாய் அது அப்படியே சுத்தி சுத்தி இருக்க 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 தேவ பிரசன்னம், மகிமை, வல்லமை இறங்க
பலவீனம் வராது, சோர்வு வராது, நமக்கு தேவையில்லாத சிந்தனை வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமான் பாருங்க, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அவன் வீட்டுல இருக்கும். அடுத்தது நீதிமானுடைய வேர் கனி கொடுக்குமா. என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 12 சொல்லுகிறது, நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா நல்ல வாட்டசாட்டமா இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில நீதி இருக்காது, உண்மை இருக்காது, பரிசுத்தம் இருக்காது, பொய், பித்தலாட்டம். மரம் நல்லா வளர்ந்திருக்கும், ஆனா அதுல ஒரு பழத்தையும் பார்க்க முடியாது. அது போலதான் மனுஷன், நல்லா வளர்ந்திருப்பான், நல்லா சாப்பிடுவான், ஆனா ஒரு நீதி செய்ய மாட்டான், ஒரு அன்பா பேச மாட்டாங்க, ஒரு ஆறுதல் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வசனம் சொல்லுது, நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். அடுத்தது நீதிமானுடைய வேர் அசையா. நம்ம வாழ்க்கை அசைக்கப்படாம இருக்கணும்னா நம்ம நீதியின் காதுல நடக்கணும், நீதிமானா இருக்கணும். அல்லேலூயா. அடுத்தது நீதிமானுக்கு எது வராதுன்னா, நீதிமொழிகள் 12:21 சொல்லுகிறது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. அல்லேலூயா சொல்லுங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஏய் நீ போகும்போதே உனக்கு எல்லாரும் ஆக்சிடென்ட் ஆகும், யாரு நீ என்ன பண்ணணும்? சாவணும்டா. அதெல்லாம் சாபம் விடுவாங்க. எல்லாம் நல்லா இருக்கிறப்ப உனக்கு ஏதாவது நடக்கும்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீதிமானா மட்டும் இருந்துட்டா ஒரு கேடுமே. சில கிறிஸ்தவங்களை நான் பாக்குறேன், இங்க இல்ல, இங்க இருக்கிறனால தெரியாது, எனக்கு அதை பத்தி தெரியாது. நான் சில இடங்கள்ல போறேன், அவங்க சர்ச்சுக்கும் வராங்க, மந்திரவாதிகிட்டையும் போறாங்க, ஜோசியக்காரர்கிட்டையும் கேட்கிறாங்க, அவங்ககிட்டயும் போறாங்க. நம்ம கிறிஸ்தவன்னு சொல்றவங்கள ஒரு சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஜெபிக்க வந்தாங்க. அது பாத்தீங்கன்னா நல்ல கிறிஸ்தவர், ஆனா கையில பாத்தீங்கன்னா கால்ல பாத்தீங்கன்னா கருப்பு கயிறு, உலகத்தான் எப்படி கட்டிருப்பானோ அதே கயிறு அவரும் கட்டி இருக்கிறாரு. அவங்களுடைய நம்பிக்கை எல்லாம் என்னன்னா, இயேசுநாதர் ஒரு பக்கம் காப்பாத்தலன்னா அவனாவது ஒரு நேரத்துல காப்பாத்துவான் ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்கு. இதெல்லாம் சிரிப்பு, நகைப்புக்குரியது. ஆண்டவர் சொல்றாரு, நீ அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருந்தனா நான் உன்னை வாந்தி பண்ணி போடு, அருவருப்பான். அல்லேலூயா. குன்றி குன்றி நடக்கூடாது. கர்த்தர் தெய்வமான கர்த்தர் தான் தெய்வம். வாகால் தெய்வமானா நீ உலகத்தாலும் வேணும், இதுவும் வேணும்னா நீ ஒரு நாளைக்கு கைவிடப்படுவாய். ஆபத்துல வாய்ப்புகள் வருதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அல்லேலூயா. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீங்க தைரியமா போலாம். பஸ்ல நீங்க உட்கார்ந்தீங்கன்னா நடக்க போற ஆக்சிடென்ட் கூட நடக்காது. நான் நிறைய பார்த்திருக்கேன். நம்ம தேவ பிரசன்னம் நீதிமானா நம்ம டிரைவிங் பண்ணிட்டு போனா நமக்கு முன்னாடி எவனுக்குமே ஆக்சிடென்ட் ஆகாது. அதெல்லாம் கர்த்தர் செய்யற ஒரு அற்புதம். நம்மனாலும் சரி நம்பாகட்டியும் சரி, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. அல்லேலூயா. அடுத்தது நீதிமானுடைய வீட்டுல அதிக பொக்கிஷம் இருக்கணும். நீதிமானுடைய வீட்டுல எல்லாம் கவனிக்கல, ஒரு பாஸ்டர் என்ன கூப்பிட்டு போனார், தன்னுடைய பையனுக்கு பொண்ணை பார்த்துருக்காரு. அந்த பொண்ணு நல்ல அழகா இருக்காங்க, நல்ல டீச்சரா இருக்கிறாங்க, நல்ல சர்ச்சு, நல்ல அப்பா அம்மா, நல்ல பேக்ரவுண்டு, சொத்து எல்லாமே இருந்தது. முடிச்சுட்டு வரும்போது சொல்றாரு, அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு. காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு பதில் சொல்றாரு, அந்த பொண்ணுடைய வீட்டை பார்க்கும்போது சுத்தம் இல்லாம இருந்துதான். நீ நிறைய பேருடைய வீட்டுல அலங்கோலமா இருக்கும், சுத்தமாவே வச்சுக்க மாட்டாங்க. ஆண்டவர் எப்படி அதை பார்த்துட்டு இருப்பாரு? இதெல்லாம் நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். நீட்னஸ் கர்த்தர் விரும்புறார். அல்லேலூயா. பாருங்க, நீதிமானுடைய வீட்டுல பொக்கிஷம், அதிக பொக்கிஷம் இருக்கும். நல்லா கிரேட்டா இருப்பாங்க. ஒவ்வொரு பொருளும் விலையுறந்ததா சந்தோஷமா ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்கு அடையாளம் அதெல்லாம். அல்லேலூயா. அடுத்தது நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார். 28:1 சொல்லுது. நீதிமொழிகள் 28:1. யார் தைரியமா இருப்பாங்கன்னா, நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருப்பாங்க. ஒரு வசனம் சொல்லுது, நீதிமானுடைய பாதை ராஜ பாதை. சொல்லுங்க, நீதிமானுடைய பாதை. இந்த ராஜா அப்படியே நடப்பாரு, கம்பீரமா இருக்கும்.
அவரை குறுகி நடப்பாரா, குணிச்சு நடப்பாரா, பயந்து நடப்பாரா? அப்படிலாம் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. ஆனா நீதிமானுடைய பாதை ராஜ பாதை. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறான். எதை பத்தி கவலைப்பட மாட்டான். நாளைக்கு ஆண்டவர் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா, கடன் மாறுமா மாறாதா, பணம் வருமா வராதா, தேவை சந்திக்கப்படுமா, இதை பத்தி எல்லாம் ஆண்டவரே சொல்ற. நாளை தினத்துக்காக குறிச்சு நீங்க எதை பண்ண என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. கடைசியா வாசிச்சு முடிக்கிறேன். சங்கீதம் 34:19 சொல்லுகிறது, நீதிமானுக்கு பாருங்க, இதெல்லாம் கேட்டுட்டு அப்ப நீதிமானுக்கு கஷ்டமே வராதா அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. நீதிமானுக்கு தான் துன்பம் நிறைய வரும். நீதிமொழிகள் 34:19 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். அந்த ஒரு கணக்குன்னு சொல்லல. இன்னைக்கு நான் நீதிமானா இருந்துட்டேன், இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, நாளைக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. அநேக உபத்திரவங்கள், அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும். ஆனா அடுத்த வார்த்தை சொல்கிறது, ஆனாலும் அவர் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கையில வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனா உலகத்தாருக்கு பிரச்சனை போராட்டம் வரும்போது அவன் தற்கொலை பண்ணி செத்துருவான். இயேசு இல்லாதவங்க எல்லாம் செத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இயேசு விடுவிப்பார், அற்புதம் செய்வார் என்ற அறிவு அவங்களுக்கு சத்தியம் தெரியல. குடும்பமா கடன் தொழில மாட்டி சாவுறாங்க, விஷம் குடிச்சு சாவுறாங்க, காதல் தொழில சாவுறாங்க, டீச்சர் திட்டிட்டாங்க, மார்க் கம்மியாச்சுன்னு சாவுறாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு நீதி செய்கிற கர்த்தர் காப்பாற்றுவார் என்கிறதான அறிவு அவங்களுக்கு. ஆனா உங்களுக்கு எனக்கும் இயேசு ஒருத்தர் இருக்கிறார். அவர் நம்மை காப்பாற்றுவார், நம்மை நடத்துவார், அவர் நம்முடைய இந்த பிரச்சனைக்கு விடுவிப்பார். தாவீது சொன்னது போல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. நான் அடிக்கடி நினைப்பேன், நம்ம சில நேரங்களில் கவலைப்படுவோம், ஐயோ எனக்கு போய் இவ்வளவு கஷ்டம் வந்துச்சு, நான் நல்லதானே நினைக்கிறேன், நான் நல்லா தானே ஜெபம் பண்றேன், நீதியா தானே பாதுகாப்பு நினைக்கிறேன், நான் யாருக்கு எந்த கெடுதல் செய்ய, எனக்கு மட்டும் நிறைய கஷ்டம் வருது அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா அது இன்னொரு மறுபக்கம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும், நமக்கு கஷ்டம் வரும்போதுதான் அதிகமா ஆண்டவரை தேடும். நமக்கு எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாம் டெய்லி நல்லா கிடைச்சிட்டே இருந்தோம்னா நமக்குள்ள ஒரு பெருமை தெனாட்டு வந்துடும். நமக்கு எல்லாம் தான் கிடைக்குது, நம்ம என்னத்துக்கு சர்ச்சைக்கு போகணும், நம்ம என்னத்துக்கு கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. அது எப்படி நீதிமானா மாற முடியும்னா அவருடைய ஆவியானவரால, அவருடைய வார்த்தையினால, இயேசுவின் ரத்தத்தினால. அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இல்ல அப்படியே ஜெபம் எல்லாம் கண்களை மூடி 1 கொரிந்தியர் 6:11 சொல்லுகிறது, இயேசுவின் நாமத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவராலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்று அந்த வார்த்தை சொல்லுது. அப்படியே கண்களை மூடுங்க பார்க்கலாம், கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் கேட்ட சத்தியங்கள் எவ்வளவு ஆண்டவரே அழகா எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே நாங்கள் இந்த நீதிமான்களாய் நாங்கள் மாற்றுங்க. ஆண்டவரே எங்களை மாற்றுங்கப்பா. நாங்கள் நீதிக்குரியவர்களா மாற்றணும். தேவையில்லாததை நாங்கள் உலகத்துக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை வேற. ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிற, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே என்று சொல்லி ஆமென். எல்லாம் வாய்க்கிறது சத்தமா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆமென். உங்க பாவங்களை அறிக்கையிடுங்க, மன்னிங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க. யாவரும் அப்படியே ஜெபம்